இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? மூணாரில். அதுவும் டே 1. இந்த டே 1ல் எங்கேயாவது வெளியே போகலான்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு நடக்கிற மாதிரி தான் மழையும் மப்புமாக இருக்க மாதிரி ஒரே சாரலும் அது அந்த மிஸ்ட்டு வருது பாருங்கள், வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது, இந்த ரோட்டில் அப்படியே சறுக்கிட்டு போயிடுவோமோ அப்படிலாம் தோணுது. இதில் எப்படி இந்த அனுபவம் போகுதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இடத்த, நம்ம ரூம் எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? வாங்க சுற்றி பாருங்களேன். இந்த கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது, இந்த ரெசார்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. வாங்க. மூணாரில் பூம்பாறைன்ற ஊரில் தான் இருக்கும். அங்கே இருக்க தி விண்டி மிஸ்ட்ன்ற ஒரு ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம தங்கியிருக்க ரூம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிறோம். ரூம் எப்படி இருக்குன்னு. நம்ம கார் வந்து நிற்கிது. இதுதான் வந்து ரிசப்ஷன். இங்கே வந்தால் நம்ம ரூம் புக் பண்ணது எல்லாமே பண்ணோம். ஃபஸ்ட்டு ரூம் போயிடலாம். நம்ம ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளைமேட்டை பார்த்துடலாமா? அங்கே பாருங்களேன், செம்ம வேறு லெவலில். இப்போவாது கொஞ்சம் தெரியுது. ஃபஸ்ட்டு நாங்கள் எழுந்த உடனே பார்த்தும் போது எதுவுமே தெரியல. ஃபுல்லாகவே வந்து இந்த பனி தான் மறைச்சிட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. போன டைம் நம்ம வரும்போது அந்த ரூமில் தான் தங்கிட்டு இருந்தோம், அந்த வில்லா. ஆனால் இந்த டைம் நம்ம ரூமில் தங்கியிருக்கோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரூமை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வில்லாவெல்லாம் பார்க்கலாம். சரியா? வாங்க. இப்போ வந்து நம்ம இருக்க ரூமை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோமா, ரூமை தான் பார்க்க போகிறோம். வாங்க. இல்லை, உள்ளே வந்த உடனே ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க. நல்ல காலியாகவே இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து இதுதான் நம்ம ரூம். இதுதான் நம்ம பெட். நம்ம இருக்கிற இடம் எப்போவுமே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து 2 குழந்தைங்க நம்ம சொன்னோன்னா எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்காக தனியாக 2 மேட்ரஸும் கேட்டிருந்தோம், அதுவுமே கொடுத்துட்டாங்க. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தா இதுதான். போன டைம் நம்ம அந்த ரூமில் இருக்கும்போது அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் இங்கேருந்து பாருங்களேன், ஃபுல் வியூவும் அப்படியே தெரியுது. ஆனால் காலையில் எழுந்து பார்க்கும்போது பனிலாம் மறைச்சிட்டு ஒன்றுமே தெரியல, அப்படி இருந்தது. இப்போது அப்படியே இங்கே வந்தோன்னா இதுலேயே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. என்ன சில்லுன்னு இருக்குது. இது பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம மழை நினைப்போம், ஆனால் மழை கிடையாது, பனியே வந்து இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் மூணாரும் தெரிகிற மாதிரி ஒரு இருக்குது. அதை பார்க்க அங்கே இருந்துருக்கலாமோ இங்கே இருந்துருக்கலாமோ அப்படி இப்படின்னு தோணும். நான் சொன்னேன் பார்த்திங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடுன்ட்டு. அங்கே இருக்குது பாருங்கள், க்ளீனாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. போன டைம் வந்து நான் வந்து தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தேன், ஆனால் இங்கேருந்து பார்த்தா கிட்டவே இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, அழகாக இருக்குது. அதோ அங்கே இருக்குது பாருங்க ஒரு குட்டி வீடு. ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது வந்து இங்கே தங்கணும்னா அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி பாருங்கள். சுற்றி எதுவுமே இல்லை, அழகாக ஒரு கார்டன் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம இதே டைப்பில் நம்ம வீடு கட்டணும். ஓகேவா? இங்கேருந்து பார்க்க என்னவோ சின்னதாக தான் தெரியுது, ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் ரொம்ப பெருசுன்னு. இதில் ரூமோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து எவ்வளோனா 3500 ரூபா சொல்கிறாங்க. இந்த 3500 ரூபாயிலே நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல், பஃபே ஐட்டம், பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ரூம் வந்து எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் நம்ம வந்து கேட்டதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டால் அதுவுமே கொடுத்துருவாங்க, அதுவுமே சேர்த்து தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, ஃபேனும் இருக்குது, ஏசியும் இருக்குது. நாங்கள் 2மே போடல, அது வந்து அதுவாகவே எல்லாமே எங்களுக்கு கூலிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலாம் சில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சோன்னா வெளியே வச்சாலே போதும், கூலிங்காக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ வந்து இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நல்ல வெயில் அடிக்குது. இப்போ தெரிந்து பாருங்கள் அந்த வியூலாம் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இல்லை வேணாங்க, நான் வந்து புடவை கட்டிட்டேன், அதனால் படுக்க முடியாது. படுத்துகிட்டே வந்து நம்ம மழை பெய்யறதையோ இல்லை வியூ நல்லாவே வந்து சூப்பராக தெரியுது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த இன்னொரு ரூம், அதாவது 5500 ரூபாயில் ஒரு ரூம் இருக்குது, அதையுமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட போகும்போது என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, என்னென்ன டிஃபன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக உட்காந்து நல்லா சாப்பிட போகிறோம். போலாமா? வாங்க. வீட்டிலலாம் 1-2 ஐட்டம் தான், ஆனால் இங்கே கொஞ்சம் நிறைய ஐட்டம் இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிடலாம். நம்ம வந்து குழந்தைங்கள வந்து முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றதுனால அவங்கள அனுப்பிட்டோம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோமா, செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த சாப்பாடு, அதாவது ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ நம்ம மேலே தான் போகிறோம். போகலாமா? இந்த படி ஏறது தான் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த புடவை கட்டிக்கின்னு படி ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து குழந்தைங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எடுத்துக்கலாமா? யூஸ்வலாக சுஜன் வந்து எப்போவுமே இங்கே வந்தாலே இந்த கார்டு தான் கேட்பான், கேட்காம உட்காந்துட்ருக்காரு. நான் வரலன்றதுனால போயிட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ போகிறோம், அதனால் சொல்லிட்டுமா? வந்து ப்ரெட் இருக்குது, ஜாம் இருக்குது, நம்ம வேணும்னா பட்டர், அது எல்லாமே இருக்குது. கெலாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பைனாப்பிளும் வாட்டர் மெலான் இருக்குது. சொல்லிடுங்க.
அப்புறம் வந்து இடியாப்பு புட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடியாப்பு புட்டு குழா புட்டு கிடையாது. வாப்பா என்னப்பா வேணும்? இந்த வந்துட்டா இருப்பாங்க ஹீரோ. இந்த ட்ரெஸ்ஸு ஐயோ சுஜன் ட்ரெஸ் காட்டுப்பா. குளிர் சூப்பர்ப்பா. பால் கூட ஊற்றி சாப்பிட்லாம்ப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னம்மா இது? நான் நல்லாயிருக்கு. அதுக்கு சன்னா மசாலா. ஓகே சிம்பிள், நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்லாம். ஜூஸ் டீ காஃபினா அந்த சைடு இருங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க போக முடியும். வந்துலாம் போக முடியாது. சாப்பிட்லாமா? வீட்டில் செஞ்சாலும் என்ன தான் டேஸ்ட்டாக செஞ்சாலும் இங்கே சாப்பிட்ற மாதிரி வராது. இவர் வந்து காலையிலே வந்து ஜாமுன் அதே வந்து ஃபாலின் பாய் தான். இவர் டயட்டில் இருக்கார், இதெல்லாம் சாப்பிட மாட்டார். இடியாப்பம் எடுத்தார், 2 ப்ரெட் எடுத்தார், வந்துட்டார். ஜாம் வேறு இதில். அந்தம்மா வந்து எப்போவுமே நம்ம ஊர் ஐட்டம் தான், நல்லா சாப்பிட்ணும். ரொம்பவே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். அச்சோ எங்கே போக போகிறேன் இப்போ? உனக்கு வந்து நம்ம ஊரில் பார்க்கு போனது பார்த்ததுன்னு இங்கே வந்து பார்க்குக்கு போகணுமா? ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கிட்ஸுக்குன்னு இன்டோர் கேம்ஸுமே இருக்குது. குழந்தைங்க எங்கேயுமே போகக்கூடாது, நல்லா விளையாடணும் அப்படின்னு நினச்சா நம்ம கூடவே இங்கே உட்கார வச்சுட்டு ஜாலியாக விளையாடலாம். அடிப்பா பா, ஸ்ட்ரைக்கர் விடக்கூடாதுப்பா, காயின் விடணும். 2 வாட்டி ஆடுவோம் நாங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸுமே இருக்குது. அப்படியே இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பனி நிறைய இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அடிக்குது, சாரம் அடிக்குது. அப்படியே ஒரு பக்கம் வெயிலும் அடிக்குது, ஒரு பக்கம் இந்த பனியும் அடிக்குது. வேறு லெவலில் இருக்குல்ல. அங்கே தான் நம்ம போன வாட்டி இருந்தோம், அந்த ரூம் தான் வில்லா. நம்ம ஃபேமிலியாக ரொம்ப பெரிய ஃபேமிலியாக வந்திருக்கோம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட பெரிய கேங்காக வந்திருக்கோன்னா அந்த வில்லாவை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனா அதோட ப்ரைஸ் வந்து 5500. அதுலேயே வந்து கேம்ப் ஃபயரிங் கேம்ஸு, இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். பஃபே ஐட்டம் அவங்களுக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல், மெயினாக இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலுமே போகிறோம். ஆனால் இந்த மழையில் நம்ம ரூமில் குளிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். ஸ்விம்மிங் பூல் போனோம் குளிப்போமானே தெரியல, பார்ப்போம். ஆனால் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். போலாமா? குழந்தைங்களுக்கு பிடிச்ச, பெரியவங்களுக்கு பிடிச்ச, எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்விம்மிங் பூல் தான் பார்க்க போகிறோம். போலாமா? இந்த குளூர்லேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குமானா இருக்கும். அவர் ஸ்விம்மிங் பூல்ன்றதுனால தான் வராரு, எல்லாம் வரவே மாட்டார். வாங்க லாக் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். போங்க கீழே பார்த்து. இது வந்து ஆக்சுவலாக ரெசார்ட் அங்கே இருக்குது, கொஞ்சம் தள்ளி தான் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் தான் பார்க்க போகிறோம். இது என்ட்ரி இப்படி உள்ளே வந்து இந்த கேட்டை திறந்து வந்தால் சும்மா சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்கும். வாவ் செம்மையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால் என்னெல்லாம் இருக்கணுன்றதுக்கு எல்லாமே தேவை, எல்லாமே இருக்குது. நம்ம ரெஸ்ட் இருக்க ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது. ரெஸ்ட்டு வேறு ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியானு தனித்தனியாக ரெஸ்ட் ரூமே இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக அந்த ப்ளூ கலர் வாட்டருன்னுவாங்களே, அது செம்ம அழகாக பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. இது கிட்ஸுக்கு, அது பெரியவங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்குது. பார்த்த ஒன்றும் இல்லை, ஐயோ குளிச்சிடலாமோ, வேறு எங்கேயும் போவேன், நம்ம இங்கே இருந்துடலாமோன்னு தோணுது. அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ். சுற்றி பார்த்தா கார்டன் மாதிரி நல்லா நீட்டாக பார்க்கவே வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த டைம் கண்டிப்பாக நம்ம குளிச்சுட்டு தான் போகிறோம். ஓகேவா? நான் லட்சு சரி லட்சு போராட்டமே பண்ணும் போல. பாப்பா போகலாம். நல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இல்லை லட்சு? சுஜன் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லைப்பா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும்மா, அதுக்கு தான் நம்ம போயிட்டு வந்து அப்புறமா வரலாம்.